வணக்கம் நண்பர்களே, எஸ்எஸ்எல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நாம் யாவேவின் குணாதிசயங்கள், யாவேவின் நாமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம யெகோவா-ஈரே, ஆண்டவர் எனது ப்ரொவைடர், போஷிப்பவர், என்னை சந்திப்பவர் அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆண்டவர் யெகோவா-ஈரா ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். வயராவில் பார்க்குறோம் நம்ம. சரி, இப்போ நம்ம யாவை சுழிச்சிட்டா இ. ஸோ இப்போ ஒரு சுழி போட போகிறோம். டேர்ன், இட்ஸ் அ யூ டேர்ன் ஃப்ரம் அவர் மைண்ட் செட் சம்திங். நம்ம கொஞ்சம் சுழிக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் பாதை ஒரு 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 டேர்ன் எடுக்க போகிறோம். சரி, இப்போ பார்ப்போமா. பட் வி ஆர் கோயிங் டு we do have a question from Lord. Always we have a question from Lord. So இப்போ நம்ம பார்க்குறோமோ யாவே தேவன். யாவேங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது மக்கள் எகிப்துக்கு போகும்போது அவர்கள்கிட்ட இந்த நாமம் இருந்தது. ஸோ இவர்கள் மோசையை தெரிஞ்சுக்கணும்னா இந்த நாமத்தை கொண்டு அவர்கள் பரிசோதனை பண்ணி ஆண்டவரின் நாமத்தை பெற்று தான் அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்படி அவர்கள் பரிசோதனை பண்ணி தான் மோசேவை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஸோ உங்களுடைய நாமம் என்னன்னு அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு மோசே கேட்டானோ. அப்போ ஆண்டவர் தன்னை யாவே என்று சொல்லிக்கொண்டார். என்று சொல்லிக்கொண்டார். யா. ஸோ ஐ ஆம் தட் நானாக வந்திருக்கிறேன், பிரசன்னத்து வந்திருக்கிறேன், ராஜ்யத்தை சேர்த்து கொள்வீரா சம்திங். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும்னு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம் எப்படி நானாக இருக்க போகிறேன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ சம்திங் தேவ தரிசனம். ஆனால் நாம் இந்த நேரத்திலும் நானாகவே இருக்க போகிறேன் சொல்ல போகிறோம் சம்திங். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நானாகவே வந்திருக்கிறதுங்கிறது கூட வேறு விஷயம். இருக்கணும் நீங்கள். சரி, பார்ப்போம் எப்படி இருப்போம்னு பார்ப்போம். என்ன மாதிரியான சோதனை நமக்குன்னு பார்ப்போமே. ஸோ இப்போ ஆபிரகாமுக்கு வந்த சோதனையாக நமக்கு வருது. ஏன் வரக்கூடாது? வந்தா என்ன சொல்லுங்க. ஸோ நாமளும் மனுஷால் தானே. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ ஆண்டவர் யாங்கிற பதத்தில் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் யாங்கிற பதத்தில் தன்னை சிருஷ்டிகர்த்தர் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஸோ பார்க்கலாம். ஆபிரகாம் அந்த மெசபடோமியாவிலிருந்து அவன் வருகிறான். அவன் மீண்டு வருகிறான். அங்கேருந்து ஒரு யூட்டர்ன் போட்டு வரானே. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவன் கடந்து வருகிறானே. ஆனால் அவன் வெறுமையாக வரவில்லை, அப்பாவியாக வரல. அவன் ஒரு அறிவோடு வருகிறான். எந்த கதைக்காக அவன் அங்கேருந்து இங்கே வருகிறான்? தேவன் சிருஷ்டிகர்த்தருங்கிற கற்பனையில் தான் அவன் வரான். ஏன்னா அவன் சேர்ந்து கொள்ள வேண்டிய புஸ்தகம் ஆதாம்ங்கிற வம்ச அட்டவணை. ஸோ இப்போ ஆதாமோட வம்ச அட்டவணையில் ஆபிரகாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த வம்ச அட்டவணை சரியாக இருக்குதா? ஏதாவது ஹோப் இருக்குதா? ஆபிரகாம்ங்கிற பேர் இதில் சேர்க்கப்படாது போனால் இந்த வம்ச அட்டவணையே கேள்விக்குள்ளாக இருக்கும். இந்த வம்ச அட்டவணையில் வேறு எதுவுமே இல்லை. யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ் டு மெயின்டைன். இப்படி 5000 சொச்சோன்னு நம்ம சொல்லி வருஷத்தை போட்டுக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. சரி, ஸோ அப்போ என்ன சுவாமி 5000 சொச்சோன்னு வருஷம் போடுறார்? நம்ம சத்சங்கத்தில் இதெல்லாம் தப்பானோம். ஆமாம், வி டூ ஹேவ். நாங்கள் யுகங்களை கடந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டுருக்கோம். நம்மளாண்ட மறதியே கிடையாது. நம்ம 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 அட்டவணை போடணும்னா நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து போடணும். சம்திங் அதுலேருந்து போடணும். அப்புறம் என்ன கிருதயுகம் தேதாயுகத்துலேருந்துலாம் நம்ம போடணும். ஐ ஹாவ் அன் ஆர்டிக் பீஸ் ஃபார் யூ.
பாரதி யுத்தத்துலேருந்து குருஷேத்திரத்துலேருந்து நார்த்லேருந்து அங்கேருந்து நான் ஒரு ஆன்டிக் பீஸ் இது ஆர்கியாலஜிஸ்ட்டு டிக் பண்ணி எனக்காக ஒருத்தர் ஒரு ப்ரெசென்ட் பண்ணாலாக்கும் நார்த்லேருந்து என்னாண்ட வந்துச்சாக்கும். ஸோ இட்ஸ் வெரி ஆன்டிக் பீஸு. இதெல்லாம் ரெலிக்கில் போட்டால் க்ரோர்ஸில் வாங்கிக்கலாமாக்கும். இது ஒரு ஆன்டிக் பீஸ். இட் கேன் சி திஸ்னா இது வந்து குருஷேத்திரத்துலேருந்து எனக்கு வந்து பார்க்கும். இது வந்து அங்கே இது வந்து கண்ண பரமாத்மா யூஸ் பண்ண டூல். இட்ஸ் எ டூல் ஃபார் அ சேரியட் யூஸ்ட் பை அ சேரியட். அங்கே ஏதாவது வண்டி சிக்கிக்கிடுச்சுன்னா இதை வச்சு தான் க்ரால் பண்ணி அந்த வண்டியை சரி பண்ணுவாரா, ரதத்தை சரி பண்ணுவாராம். என்கிட்ட கேட்காதே, இட் ஜஸ்ட் டோன்ட் ட்ரை டு ஸ்டீல் சம்திங் ஃப்ரம் மீ. ஸோ இது ரொம்ப அருமையான பொருளாக்கும். சரி வாங்க வாங்க விஷயத்தை பார்ப்போம். இப்போ படைபாசே ஆண்டிக்கிட்ட போனோடனே பொருள்கிட்ட போனோடனே பொருளோட மனசும் போயிடுதாக்கும். நாட் லைக் தட். சரி இப்போ வாங்க. யோசேப்பை போய் நான் ஒழுங்கில்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. எனக்கு ரொம்ப பாடே பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. சரியா நான் ஓகே வந்திருக்கிறேன். சரி இப்போ ஆண்டவர் வருகிறார். யார்கிட்ட வருவார்? மரியாள்கிட்ட வருவார். இந்த மாதிரி நான் உனக்கு உன்னிடத்தில் ஒரு தேவன் செய்தி வச்சுருக்கார். உனக்கு ஒரு வரம் கொடுக்கப்படும், நீ 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 பிள்ளை பெறுவாய் அப்படின்னு தேவதூதன் சொல்லுகிறார். ஸோ அப்புறமா இவர் யோசேப்புக்கிட்ட போய் நீ வந்து தள்ளிவிட பார்க்காதே, அது வந்து பரிசுத்த வித்து அப்படின்னு யோசேப்புக்கிட்ட சொல்கிறார். ஏன்பா இந்த ஸ்ட்ரகிள்? அவர் முன்னாடி யோசேப்புக்கிட்ட போய் இந்த மாதிரி உனக்கு நியமிக்கப்பட்ட மரியாளுக்கு ஒரு ஒரு பரிசுத்த வித்து வருகிறது, நீ அதற்கு உன்னுடைய சந்ததி உனக்கு காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, யோசேப்புக்கிட்ட பேசியிருக்கலாமே. வை இட் இஸ் நாட் டு பி லைக் தட்? யோசேப்புக்கிட்டேயும் தூதன் வந்தான், ஆனால் மரியாள்கிட்ட போயிட்டு தான் அப்புறம் வந்தான். ஸோ த திங் இட் ஹேப்பன்டு ஒரு தம்பதியத்தில் தான் அது நடக்கிறத தவிர, இருந்தாலும் கூட இங்கே ஒரு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற கணம் ஆணுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா அவன்கிட்ட ரெண்டாவது தான் வந்தாரணும், அவள்கிட்ட முதல் தடவை போன நடக்கும். ஸோ இப்போ செய்தி அதுதான். ஆண்டவரின் சோதனை இதுதான். ஆண்டவர் யாவாருவர், ஸோ யான்ட்டு போயிடுவார். ஸோ அதனால் அது 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 ஒரு செய்தி இல்லை. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கணும். இப்போ தூதன் வந்து இது பரிசுத்த வித்துன்னு அவன் சொல்கிற வரைக்கும், யோசேப்புக்கிட்ட சொல்கிற வரைக்கும் கூட அது பரிசுத்தமாகவே இருக்கும். இட் ஒன்ட் கெட் இன் டு ஹேப்பனிங். ஸோ இப்போ மரியாதை தான் சபை தான் எடுத்துகிட்டு இருக்கணும், ஆண்டவர் நீதி செய்வார் அப்படின்னு. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இட் டூ ஹேப்பன் டு அஸ். இப்போ என்னாண்ட வந்தானா என் புருஷனாண்டையும் போயிருப்பார் அப்படிங்கிற எண்ணம் மரியாளுக்கு இருந்தது. ஸோ இதை வந்து தூதன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னா, மரியாள் இதை சொல்லியிருக்கணும்னு அவன் எதிர்பார்க்குறான். மாமி கூட சொல்ல மாட்டான். டு த திங் ஐ டூ ஹேவ் திஸ். ஏதோ ஒரு தூதன் ஒரு புஸ்தகம் நமக்கு இந்த உதவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வி மே பி கன்சியூம்ட் ஆஃப் சம்திங். ஸோ வாட் எவர் இட் இஸ், நாம் வந்து தூதனுக்கு பதில் சொல்ல போகிறது இல்லை, நாம் நமக்கு தான் பதில் சொல்ல போகிறோம். சரியா? ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு ஹைட் ஆஃப். ஆமாம், எனக்குள்ள ஒரு வெளிப்படையான செய்தி இருக்கிறது. அந்த வெளிப்படையான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த போட்டிக்குள்ளேயோ இந்த இந்த பழி தீர்க்கும் படலத்தையோ நான் சேர மாட்டேன். ஸோ இப்போ அதுதானே நான் சொல்கிறேன். ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ப்ரொவைடர், அதாவது என்ன சொல்கிறது, புருஷோத்தமன் ஒரு சகசர நாமம் இருக்கிறதாக்கும். ஆமாம். ஸோ இப்போ புருஷன்னா வந்து ப்ரொவைடர், அவன் கொடுக்குறவன். 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வருவான், அது 1000 ரூபாயாக இருந்தாலும் வாங்கிட்டு வருவான். சம்திங்
சுவாமி அப்படிப்பட்ட புருஷனாகவே இருக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். நாக்கும் எஸ் எஸ் இப்போ ஓசியா கிட்ட தேவன் போய் அது தரிசனம் அவனுக்கு வருகிறது. இந்த மாதிரி கோமாரை கூட்டின்னு வா, நான் உனக்காக கொஞ்சம் எடுத்துன்னு வச்சுட்டு இருக்கேன். அவள் வந்து திருடினான் பாபிலோனிய சால்வை வெள்ளி இதெல்லாம் உள்ளே இருக்கிறது நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டது தீட்டுன்னு சொல்லி நாங்கள் டெஸ்டாய் பண்ணாங்க. எங்கே பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போய் அழித்தார்கள். நான் எங்கேயோ அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி உனக்காக வச்சுருக்கேன்டா. இது வந்து தீர்க்கதரிசிக்கான இதுவா செல்வமாக இருக்கும்னு நான் அந்த காலத்திலே முடிவு பண்ணி ஏதோ ஒன்று தேடி வச்சு உனக்காக வச்சுருக்கேன். பட் அது அன்னைக்கு தீட்டுனா இன்றைக்கும் தீட்டு தான், அதை எடுக்க முடியாது. சம் கைண்ட் ஆஃப் தொட முடியாத அன்டச்சபிள் திங். ஆனால் யூ சி சம்திங், இன்னைக்கு தங்கம்னு சொன்னால் அது எப்படி தீட்டாகும்? எங்கேருந்து வந்தால் என்ன? அது என்ன சொல்கிறது, அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வழங்கப்படுகிற சம்பளமாக இருந்தால் என்ன, இல்லை அது எங்கேயோ திருடப்பட்டு வந்த செல்வமாக இருந்தா என்ன, அது வந்து தங்கம் தான். ஆமாம், அது பொற்கோயிலேருந்து வந்தா என்ன, இதுலேருந்து வந்தா என்ன, என்ன சொல்கிறது, சாராய கடையிலேருந்து வந்தா என்ன, தங்கம் தான். ஆமாம், தங்கத்துலலாம் தோஷம் கிடையாதுமா, அதெல்லாம் தீட்டு கிடையாது ஒன்றும். தங்கம்லாம் பவித்திரம். நாட் லைக் தட். ஆண்டவருக்கு அது வெறுக்கிறார். அந்த மாதிரியான செல்வத்தை ஆண்டவர் தீட்டுன்னு சொல்கிறார். அது தங்கம், அதை தீண்டாதே, அது வந்து தடுக்கப்பட்ட தங்கம், அது வேண்டாம் நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நாம் வந்து பாளையத்தில் ஒரு தங்க மாளிகையில் நம்ம தேவனை செய்தோம். எகிப்திய தங்கம் தான். ஆனால் அதை வந்து அவர்களுடைய சொந்த மூதாதையரின் சொத்தாக இருந்தாலும் சொந்த விருப்பத்தின்படி கூடாரத்துக்கு கொடுத்தார்கள். ஸோ அது வந்து எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ இன்றைக்கி நாம் ஆலயத்துக்கு செய்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்மக்கிட்ட பில் இருக்குதா, இது ரெக்கார்டு இருக்குதா? ஸோ இப்போ நமக்கு அரிசிக்குன்னு ஒரு பணம் கொடுத்தாப்புல, பருப்புக்குன்னு ஒரு பணம் கொடுத்தாப்புல, ஏதோ ஒன்று கொடுத்தாப்புல. ஸோ இது நீங்கள் வந்து செய்யுங்கோ, இது மக்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாப்புல. இல்லைன்னா அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல. சரி, ஏதோ ஒன்று. சரி, இப்போ பில்டிங் ஃபண்டுன்னு கொடுத்தாப்புல. சரி, இது வந்து ஆசாரிய காணிக்கைன்னு கொடுத்தாப்புல. சரி, வச்சுக்கோங்க சுவாமி, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அவள் கொடுத்தாப்புல. ஸோ இப்போ ஏதோ ஒன்று, இப்போ அவள் கொடுத்தா தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். ஸோ இருக்குது. ஆனால் ஒரு பில்லுன்னு ஒன்று இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. என்னோடய பேக்கெட்டில் கூட ஒரு அரிசி வாங்கின பில் இருக்கிறது. ஸோ அதனால் ஸோ பில்லுங்கிறது இருக்குது. இதை நாம் வந்து இதை நாம் வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கோமா? தோரா ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இப்போ நாம் வந்து தோரா புஸ்தகத்தில் அதுதான் ரொம்ப அற்புதமான ஆண்டவர் கரத்தின் புஸ்தகம். ஸோ அப்போ ஆண்டவர் இப்படியா ஒரு பதிவு செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக அவர் பதிவு செஞ்சு வச்சுருக்கார். தங்கத்தெல்லாம் பதிவு செஞ்சு வச்சுருக்கார். இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ், அது எஸ்கனாசி ஜூஸ், அவள் போய் அந்த வெஸ்டர்ன் வாலில் வெயிலிங் வாலில் தலையை முட்டி தோராவை முத்தம் செய்து அந்த புத்தகத்தை முத்தம் செய்யும் போது அவன் என்ன ஃபீலில் இருக்கும்? இது என்னுடைய மூதாதையர் தேவாலயத்துக்காக கொடுத்த செல்வம், அது தங்கம். இன்னைக்கு தங்கம் இல்லை, அங்கே தேவாலயமும் இல்லை, எல்லாம் பறி போயிடுத்து, எல்லாம் கொள்ளையிட்டு போயிடுத்து. தாவீதின் தேவாலயத்துலேயும் அவ்வளவு தங்கம் இருந்தது. ஸோ பாருங்கோ, இப்போ அரசாங்க தங்கம் தான் அது வந்து ஒரு தசம பாகம் தான், அது வந்து அரசாங்க காணிக்கை தான். இருந்தாலும் அவர்கள் கோயிலுக்காக கொடுத்தார்கள், தேவாலயத்துக்காக கொடுத்தார்கள் இருக்கலாம். ஆனால் கணக்கு இருக்குதா? அதுவும் இருக்குது, கணக்கு இருக்குது. ஆனால் இன்ன கொடுத்தாருக்கிற கணக்கு இருக்குது, அது அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இது வந்து வரியை அப்படிங்கிற மாதிரி போகுமா? எப்படி வேணால் போகட்டும். ஆமாம், சொல்லப்படுவது என்ன தானே, இந்த கோலியாத்தை நீ ஜெயித்தினா உனக்கு இது கிடைக்கும், வரி சலுகை கிடைக்கும், உனக்கு மானியம் கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்களோ. ஸோ இப்போ நான் வந்து கோலியாத்தை ஜெயிக்கிறோம். ஆமாம், சலுகைக்காக ஜெயிக்கிறோமோ, ராஜாவின் மகளுக்காக ஜெயிக்கிறோமோ, அது வேறு விஷயம். மானம் காக்கப்பட வேண்டும், அது ரொம்ப முக்கியங்க. அது இப்போ தீர்க்கதரிசிக்கிட்ட அதான் சொல்கிறான். ஆமாம், உனக்கு நான் இந்த தங்கத்தை கூட நான் கொடுக்குறேன், தீட்டான தங்கத்தை கூட நான் உனக்கு கொடுக்குறேன், நீ தேசத்தின் அடையாளமாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்.
நான் எதுக்குங்க தேசத்தின் அடையாளமாகணும்? நான் எதுக்குங்க ஒரு ஒரு வேசியை கல்யாணம் பண்ணி அவளுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் தேசத்தின் அடையாளமாக இருந்து, ஸோ இப்போ தேசம் சோரம் போனதுன்னு நான் ஏன் சாட்சி சொல்லணும்? தேசம் சோர போனது, சோர போன தேசத்துக்கு ஒரு சாட்சியா, ஒரு தீர்க்கதரிசியின் செயலுக்கு ஒரு சாட்சியா? இங்கே தேவன் ப்ரொவைடராக இருக்கிறார் இந்த நேரத்திலும். ஆமாம், சோரம் போன நேரத்திலும் தேவன் ப்ரொவைடராக இருக்கார். எப்படிங்க சொல்லுங்கள், எப்படிங்க? இங்கே ரோமையன் இது பண்ணிகிட்ருக்கான், கலாச்சாரத்தை கெடுத்து விட்டான். ஸோ கலாச்சாரத்தை கெடுத்து விட்டான். ஆனால் தூதன் வந்து இது பரிசுத்த வித்துன்னு புருஷன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவள் நல்ல வேலை, அவள் வந்து அவள் கன்னிமை இருக்கிறது, அவள் கன்னி பொண்ணுன்னு அவன்கிட்ட விளக்கம் சொல்லிட்டு இருக்காள். ஸோ இப்போ புருஷன் முண்டாட்டிக்கு தான் பிரச்சனை. அவர் நிச்சயிக்கப்பட்டவள், அவனோட மனைவி. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இப்போ இவனோட விஷயத்தை பாருங்கள், இவனோட விஷயம் பாருங்கள். நீ போய் கோமாரை கூட்டின்னு வா, பணம் செலுத்தி கூட்டின்னு வா, உன்னோட காசு இங்கே இருக்குது, நீ கொண்டு போய் கூட்டு வா. இது எந்த ஒரு ஆண் மகனும் ஏற்றுக்குவான். ஆமாம், ஆனால் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஐ டோன்ட் டூ திஸ் பிகாஸ் ஐ எம் நாட் டு திஸ். ஆமாம், தீர்க்கதரிசனமே இருந்தாலும் கூட கோமார் காப்பாற்றப்பட்ட வேணாம், அவள் மீட்கப்படவே வேண்டாம். இந்த பணத்தை நீ எனக்கு கொடுத்து அந்த பணத்தை நான் எடுத்துன்னு போய் கோமாரை கூட்டின்னு வந்து தேசத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளைகள் பலிபீடத்து பிள்ளைகள் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆமாம், தூதன் வந்தான்ங்கிறது எனக்கு தெரியும், தேவ தரிசனம் இருந்ததுன்னு எனக்கு தெரியும், நான் ஆபிரகாமின் நிலையில் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். ஐ டோன்ட் வரி அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரியான ஒரு கான்டெம்ப்ளேஷன், இந்த மாதிரியான ஒரு ஈவில் நான் போக மாட்டேன். ஆமாம், நான் யாவே தேவனின் பிள்ளையாக இருக்கிறேன், நான் நானாகவே இருக்கிறேன். ஸோ அதனால் சம்டைம்ஸ் நம்ம சொல்லி ஆகணுமாக்கும், என் தேவன் யாருன்னு நான் சொல்லி ஆகணுமாக்கும். ஆமாம், நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. அது வந்து தேவ தூஷணம். என்னை நான் தேவனோடு சேர்த்து கொண்டார். ஸோ என்னோட தேவன் யாருங்கிறத நான் சொல்லி ஆகணும். ஸோ அப்படி ஆபிரகாம் அதை வந்து எவ்வளோ பெரிய சூழலில் சொல்கிறான் பாருங்க. தான் பிள்ளையை கட்டி அவங்ககிட்ட இதாக இருக்குது, ஆடு வெட்டுற கத்தி தான் இருக்குது, குறுக்கான கத்தி, ஆனால் ஆடு வெட்டுற கத்தி. ஸோ நீங்கள் மனுஷனை வெட்டணும்னா அருவா அர்த்தம் போகணுமாக்கும். யூ சி சம்திங். ஒரு ஜீவனும் வேதனைப்படக்கூடாது, ஒரு போட்டில் போடணும். நீங்கள் ஆடு வெட்டுற கத்தியில் ஒரு போட்டில் போட முடியுமா? முடியாது. உங்களுக்கு போட்டு அறுக்கணும். ஸோ தட் இப்போ ஒரு ஆடை நீங்கள் ஸ்லாட்டர் பண்ணும்போது தட்ஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு 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 தாழ்ந்த ஜீவி. அதோட வேதனையின் செயல் வந்து கொஞ்சம் இதுதான், என்ன சொல்கிறது, அதோட அளவுகோல் அதில் கம்மி தான். ஏன்னா இட் இஸ் டு பி சார்ட்டட். அது பலிக்கின்றே நியமிக்கப்பட்டது ஆடு. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. அவன் பிடிச்சி அறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வேதனையில் பாதி வேதனையில் உங்களுக்கு பிராணம் போயிடும். ஸோ ஆண்டவர் பிள்ளைய கேட்டாரா என்ன கேட்டாராங்கிற மாதிரி ஆகிடும். டு த கிங் நம்ம இப்போ என்ன யோசிக்கிறோம்னா, ஆண்டவர் போஷிப்பவர், ப்ரொவைடர் அப்படிங்கிறத நாம் பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி கெட்டுப்போன காலத்துலேயும் ஆண்டவர் ப்ரொவைடர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் மணி கிடைக்குதுன்னா சந்தோஷம், ப்ரொவைடர். நாட் லைக் தட். இட்ஸ் நாட் அபவுட் மணி. பணம் கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன்னா, இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் நாட் அபவுட் தட். இப்போ நான் நின்று இருக்கிறதும் அப்படி தான் நீங்கள் முடிவு பண்ணேன்னா பண்ணிட்டு போங்க. ஐ டோன்ட் கேர். ஆமாம், ஐ ஜஸ்ட் காட் சம் 4 views or 5 views. It's not about that. நான் எனக்காக பேசிகிட்டு இருக்கேன். பட் த திங், I do have some kind of help. நானும் வீடியோவும் போடணும், அப்புறம் பப்ளிஷ் பண்ணணும், அப்புறம் வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும். அப்போ தான் வந்து வியூஸ். திஸ் இஸ் வெரி பேட். ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல? நீங்கள் ஏன் சேனலுக்குள்ளே போய் பார்க்க மாட்டேறது? உங்கள்கிட்ட பாடாப்பட வேண்டியிருக்குது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் தட் மச். எனக்கு பெரிய குரூப்பும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. ஐ டோன்ட் டூ தட் ஈவன். சம் கைண்ட் ஆஃப் டிஷா பண்ணேன். நான் ஒருத்தருக்கும் ஷேர் பண்ணல. ஐ கெப்ட் இட் மை செல்ஃப்.
ஓகே தேர் இஸ் சம்திங். ஓகே, இப்போ நம்ம வந்து ரோஷிஷனாவை வந்து நான் வந்து இதில் போடுறேன்னு சொன்னேன், நான் MP3யில் போடுறேன். நான் ஆக்சுவலி ரோஷிஷனாங்கிறது வந்து இப்போ ஆண்டவர் எழுதி கொள்கிற நேரம். அப்புறம் வந்து ரோஷிஷனாலேருந்து நீங்கள் வந்து யாம் கிப்பூர் வரும். அது வந்து ஆண்டவர் எழுதியதை முத்திரை போடுகிற நேரம். ஸோ இப்போ அந்த 10 நாள் வரும். அந்த 10 நாளில் வந்து இது எனக்கு 10 நாள் உனக்கு 10 நாளில் உனக்கு நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது. ஸோ ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். எப்படி? அது வந்து நீங்கள் உங்கள் பாவத்துக்கு நீங்கள் 10 நாள் கூட கொடுக்கலாம். ஆனால் மாமிக்கு ஒரு நாள் கூட கொடுக்கக்கூடாது. டு தி திங் ஐ வாஸ் ஸோ சஃபரிங். என்னால் ஒரு நாள் என்ன முடியாதாக்கா. ஆமாம், நான் பாவி தான் மாமி முன்னாடி. சரி, இப்போ வரும் டு தி திங். இப்போ அந்த 10 நாள் இது டே 3 ஆர் சம்திங், 5ஆம் தேதியிலேருந்து. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? என்ன சொல்ல போகிறோம்? நம்மளை ஆண்டவர் எழுதி கொள்ளுவாரா? ஆமாம், நாம் இந்த தூதன் இடத்துல உண்மையாக நடந்து கொண்டோமா? இவன் வந்து செய்தி தூதன், இவன்கிட்ட நாம் மரியாதையாக நடந்துக்கிட்டோமா? அது ரொம்ப முக்கியம். ஸோ செய்தி தூதன் பல நேரத்தில் வந்தான், லோத்துக்கிட்ட வந்தான், செய்தி தூதன் வந்தான். ஸோ இப்போ வந்து இங்கே 10 நீதிமான்கள் கூட இல்லை, ஆனால் நீ ஒருத்தன் இருக்கிறான். ஸோ யூத சம்பிரதாயத்தில் ஒருத்தன் வந்து 10 பேருக்கு சமம். ஸோ 9ங்கிற கணக்கு அவன்கிட்ட இருக்கும். அணுக்காக்குத்து விளக்கில் 9 இருக்கும். ஸோ சம்திங் அது மாதிரி உங்கள்கிட்ட 9 படிநிலைகள் இருக்கிறது. நீங்கள் ஆனால் அதெல்லாம் இல்லை இவன்கிட்ட, லோத்துக்கிட்ட. ஆமாம், அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மனிதனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு நிந்தையில் இருந்திருக்கிறான். அவன் இடத்துல, அவன் குடும்பத்தில் இடத்துல அந்த இது இல்லைங்க. இப்போ தேவதூதன் ஏன் வந்தான்? தேசத்தை அழிக்க வந்தானா? இல்லை, லோத்துவை சந்திச்சு சரி அவன் வந்தான். அவன் என்ன கேட்பாங்க? பேஸ்டர் வாங்க, பேஸ்டர் வாங்க, வீட்டுக்கு வாங்க, ஒரு ஜபம் பண்ணுவோமா? பிரதர் வாங்க பிரதர், கொஞ்சம் ஜபம் பண்ணுவோமா? நம்ம ஆலயத்துக்கு போனோமா? ஒரு 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 முழங்கால் போடுவோமா? ஒரு 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 இது இருக்கணும். ஒரு ஒரு மனிதனாக உங்களுக்குள்ள அந்த அந்த எண்ணம் இருக்கணும். தூதனே வந்து கூட இவன் வந்து தான் பொண்ணை கொடுத்துடலாமான்னு தான் யோசிக்கிறானே தவிர, அவன் அவன் வந்து இவன் இஸ் சம் கைண்ட் ஆஃப் வாலண்டியர்ப்பா. அவர் ஒரு பேஸ்டரோட மனுஷன், பேஸ்டர் கூட இருக்கிற மனுஷன். ஸோ வி கேன் என்கொயர் ஹிம், வி கேன் டூ ஹிம். ஸோ அவராண்ட ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துருக்கேன். அவர் என்னோட பேர் வந்து செருப்பு இல்லாமல் கூட நடந்து வருவார், எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவார். இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் வி ஹேவ். எனக்கு சீண்டினதே இல்லையாக்கும், அப்படியே வருவார், அப்படியே போவார். ஸோ சம் பீப்புள் டூ லைக் தட். என்னை சந்திக்கிறவர்கள் நான் பிஸியாக இருக்கிறத அவங்க 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 உணர்றாங்க. அவங்க என்னோட நேரத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். ஒரு 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 வணக்கம் வச்சா ஒரு போதா. ஸோ இப்போ ஏன் மரியாள் வந்து அவள் கனவுக்கிட்ட முன்னாடியே சொல்லலை? ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நமக்குள்ளே ஒரு ஒரு முதிர்ச்சி வரணும், ஒரு மெச்சூரிட்டி வரணும். நம்ம வந்து ஃபாத்திகா, ஆமாம் அது மறந்து போச்சு, அல் ஃபாத்திகா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஒரு புத்தகத்தில் அப்படி தான் வருது. இன்னொரு புத்தகத்தில் அளவற்ற கருணை நிகரற்ற கிருபை, கருணை கிருபை அப்படின்னு வரும். ஸோ அப்போ அதிபதி ஆகிய ரப் ஆகிய இறைவன் கருணை கிருபையோடு வந்திருக்கிறான்னு அந்த புஸ்தகம் ஆரம்பிக்குது. ஸோ இட்ஸ் அபவுட் அ மெச்சூரிட்டி ஆஃப் திங். நீங்கள் ஒரு முதிர்ச்சிக்குள்ளே வர வேண்டும் அப்படின்னு அந்த 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 புஸ்தகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இப்போ இந்த புஸ்தகம் எப்பயுமே வெளியில் தான் இருக்குது. இஸ்லாம்ங்கிற மார்க்கமே வெளியில் தான் இருக்குது. வெளியான ஆட்களுக்கான கொடுக்கப்பட்டது தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் வந்து பேக்கன்ஸ், அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள்ங்கிறவர்களே கிடையாது. அவர்கள் வந்து விக்கிரக வழிபாட்டுக்காரர்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட புஸ்தகம் தான் குர்ஆன், இந்த இறை தூதரன் செய்தி. ஸோ அப்போ அந்த செய்தி எப்படி இருக்கும்? ஒரு ஒரு முடிவில்லாத ஒரு ஒரு துண்டிக்கப்பட்ட செய்தியாகத்தான் இருக்கும். ஆமாம், இந்த புஸ்தகம் இப்படி தான் இருக்குது. இஸ்லாம் ஒரு மார்க்கம்னா, மார்க்கம் ஒரு விஷயமா? நம்ம மார்க்கத்தை தாண்டி ஒரு மதத்துக்குள்ளே வரணும், ஒரு 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 தேவனிடத்தில் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ
பிறப்பாகிய தேவன், அதாவது இறைவன் நமக்கு நமக்கு இறைவனா? இல்லை. அதிபதி நமக்கு இறைவனா? இல்லை. அதிபதியின் நிலையில் இருந்தாலும் இறைவன் இரக்கமுள்ளவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இறைவன் சிருஷ்டிகர்த்தர் அப்படிங்கிற பார்க்கணும். இரக்கத்தின் செயலில் அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். இரக்கங்கிறது என்ன? இரக்கம் அது வந்து சிருஷ்டி அப்படின்னு பார்க்குறோம். இரக்கங்கிறது தாய் அன்பு அப்படின்னு பார்க்குறோம். தாய் பிள்ளை பெறுகிறாள் இல்லையா, அவள் சிருஷ்டிக்கிறாள். அவள் சிருஷ்டி சக்கரத்தில் சேர்க்கிறாள். ஸோ இப்போ பார்க்கலாம், எல்லாருக்கும் ஒரு இது உண்டுங்க, ஒரு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று உண்டு, ஒரு டைம்னு ஒன்று உண்டு, ஒரு இதுன்னு உண்டு, ஒரு லிமிட்டுன்னு ஒன்று உண்டு. அதுதான் இரக்கம். நீங்கள் பார்க்கலாம், பிள்ளை பெறுவது இரக்கம் இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது தான் இரக்கம். உண்மையான செயல். உண்மையான செயல். சிலருக்கு பலகீனம் இருக்குது, சிலருக்கு இல்லை. இப்போ அடிமைக்கு மாமியே சந்தேகம்தான் எங்கேருந்து பிள்ளை. ஆனாலும் நான் ஆபிரகாம் அதை சொல்லின்னு இருக்கேன். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் சம் கைண்ட் ஆஃப் தூதனின் செயல் இருக்கிறது பாருங்க, தேவன் தரிசனமானாருங்கிற செயல் இருக்குது பாருங்க. நமக்குள்ள அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கணும், நமக்குள்ள அந்த 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 உணர்வு இருக்கணும். ஸோ தட் எங்கள் வீட்டில் பிள்ளைகள் இல்லையா, எனக்கு தான் இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ அன்பு அருள் அப்படிங்கிறது அதிபதியின் செயல். ஸோ அப்போ அன்பாக இருக்கிற தேவன், அருள் தருகிற தேவன், அதாவது அருள்னா பலன், அன்புனா ஆண்டவருடைய, அன்புனா என்னப்பா? அகவானா என்னப்பா? வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தேவன். ஸோ அப்படியான பெரிய மணவாளன் தான் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் ஆஸ் அ பிரைட் ரூம். நான் உண்மை உள்ள வாக்கு பண்ணப்பட்ட மணவாளன் அப்படிங்கிறத நிரூபித்து ஆக வேண்டும். ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது சம்திங் ஐ டோன்ட் நோ அபவுட் தட். இப்போ சிருஷ்டி செயல் எதை நோக்கி இருக்கிறது? இரக்கம்ங்கிற தேவன் எப்படியாக இருக்கிறார்? இரக்கம்ங்கிற தேவன் பலிபீடமாக இருக்கிறார். பலிபீடத்தில் எது அடையாளப்படுகிறது? பலிபீடத்தில் ஆன்மாக்கள் அடையாளப்படுகிறது. ஆன்மாவின் இடம் பலிபீடம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஆன்மா பலிபீடத்திலிருந்து கேட்கிறது. ஸோ இப்போ இந்த பாட்டு இருக்குது, நல்லாயிருக்கு, சச்சரமத்தில். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உண்டன் தயவிருந்தால் சம்சார என்னவோ வரும், மனம் அஞ்சுமா, விழி கிடைக்குமா, அபயக்கரன் கிடைக்குமா, ஒரு பிள்ளாண்ட பாடினாக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரியான, ஸோ இப்போ இந்த சம்சாரம், அந்த 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 என்ன சொல்கிறது, அதில் கூட அவளுக்கு அந்த இது இருக்குது பாருங்க, அந்த இப்போ ஜென்மாந்திரம் உண்டு அப்படின்னு இப்போ அந்த பாட்டு அப்படி தான் சொல்கிறது. நமக்கு இல்லை, மனிதர்களுக்கு இல்லை. அதாவது மனிதர்கள் பிறகு ஒரே பிறகு தான்ப்பா, ஒரே வாழ்க்கை தான்ப்பா. நம்மளாண்ட அப்படி தானே சொல்கிறோம், நம்மளவா அப்படி தானே சொல்கிறோம். ஒரு உண்மைதான். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, இதில் நம்ம அப்பாவியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் செயல். இப்போ ஒரு வாழ்க்கைனா நமக்குள்ள நேரம் இல்லைங்கிற செயலா? கண்டிப்பாக இல்லை. ஸோ இது வந்து அது மாதிரியான செயல் இல்லை. என்னண்ட இன்னும் நிறைய நேரம் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான போட்டி? நான் என்ன எந்த நேரத்தோடு நான் போட்டி போடுறேன்? ஆமாம், நம்ம போட்டி போட்டால் குழியில் தான் போகணும். It's not like that. It is about some kind of ஆன்மா பிறப்பதில்லை, மனிதர் தான் பிறக்கிறார். ஸோ அதான் அர்ஜுன விஷாத யோகம் அதை தான் சொல்கிறார். அதாவது மனிதர்கள் பிறக்கிறார்கள். ஸோ இப்போ யூசி அப்போ வந்து அவர் சொல்கிறார், த ஸ்பீக்கர் சேஸ் ஆன்மா எப்பயும் ஒன்று தான்ப்பா. இப்போ நேற்று பார்த்த ஆன்மாவும் அதே தான், இன்றைக்கி வந்த ஆன்மாவும் அதே தான், நாளைக்கு இருக்க போகிற ஆன்மாவும் அதே தான். ஸோ இப்போ ஆன்மாக்கெல்லாம் நீ மனுஷால பார்க்க ஆரம்பிச்சிடு, ஒரு பிரச்சனையும் நகி. ஆமாம், அது மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஆன்மாவும் ஆன்மா தான், குருஷேத்திரத்தில் இருக்கிற ஆன்மாவும் ஆன்மா தான். ஸோ ஆன்மா நிலையில் மனிதன் ட்ரபிள் பண்ணுறான், அவனுக்கு எசபேல் மேலே பழி வந்துடுத்து. அவன் வந்து இசபேலை களத்துக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறான். அவன் வந்து மாடியிலேருந்து தூக்கி போட்டாச்சு, அவள் செத்து போயிட்டா,
அவ இடிபட்டு செத்து போயிட்டா, அவன் ரத்தத்தை நான் நக்கியது, ஏன் அவளை நீங்கள் திருப்பி கொண்டு வர்றீங்க? வை ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் விமன்? ஏன்னு கேட்டிங்கன்னா, அவள் வந்து ஒரு வழிபாட்டு விஷயத்தை கொண்டு வந்தா, அவள் ஒரு தாழ்ந்த செயலை கொண்டு வந்தா, இவர்களை கரெக்ட் பண்ணிட்டா. ஸோ அவள் வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டால் அதனால் உங்களுக்கு பழி வந்து விட்டது. ஸோ அவள் வந்து திராட்சை தோட்டத்தை பானபலியை சதி செய்தால் சொல்கிற மாதிரி இவங்களோட எல்லா எத்திக்ஸும், இவங்களோட எல்லா தெய்வீக செயலுமே நன்மை தான். ஆனால் நான் நன்மையை பற்றி யோசிக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு திங்க் ஆஃப் ஆமாம், நம்ம இத்தனை நேரம் பேசினதுக்கு ஏதாவது தலியாவது பண்ணியிருக்கலாம், சாப்பாடாவது ஆகிருக்கும். நான் இன்னும் சாப்பிடாம கூட உங்களுக்கு கூட மதியான நேரத்தில் பேசிகிட்டு இருக்கேன் நான். சரி, டு தி திங் ஏதாவது ஒருத்தர் பேசி தானே ஆகணும், யாராவது ஒருத்தர் பேசி தானே ஆகணும். சரி, இப்போ ஆன்ம நிலையில் அவர்கள் மரணமற்றவர்களாக களம் காண்கிறார்கள். அந்த அளவுக்கு மிடில் ஈஸ்டில் ஜெஸ்ரல் பேட்டில் ஃபீல்டில் உங்களை விரோதியானவன் உங்களை சமரசப்படுத்தி கொண்டு வருவான். அப்படியாப்பா? பாஞ்சாலியா வந்துட்டா சொல்லுங்க. No, not like that. It's not like that. மாமா, ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கே வந்து தரிசனம் நடக்கிறது. ஒரு குருடன் பார்க்குறாங்க, இந்த பொம்மநாட்டியும் நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியாது. ஷீ ஹாவ் திஸ் திங். இவளுக்காக இவர் கணவர் வந்து என்ன பண்ணுறார், சபதம் இருக்கிறான். இப்போ வந்து ராத்திரியில் இது நடந்துட்டு, சூதாட்டம் நடந்துட்டு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குருடனுக்கு கண்ணு திறக்குதுங்க. தே cannot be overtaken by the name of கேம்பல். சூதாட்டம்ங்கிற தலைப்பில் இவர்களை நாம் ஏறெடுக்க முடியாது, ஆனால் சூதாட்டத்தை நம்மளால் செயல்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு குருடனுக்கு தெரியுது பாருங்க. மறுபடியும் கூப்பிடு சூதாட்டத்துக்கு. அப்படி தான் திருதராஷ்டிரனுக்கு சொல்லப்படுகிறது. சரி, கம் அகைன். ஒரு தடவை சூதாட்டம் பண்ணவன் மறுபடியும் வருவான். இந்த வாட்டி பொம்மநாட்டியும் சேர்த்து கூட்டிகிட்டு வருவான் நாக்கும். ஸோ அது மாதிரி தான் மறுபடியும் கூப்பிட்டு. ஃபிக்ஸ் ஆன் திங். இவளை வந்து நம்ம அடிமைப்படுத்தி அரண்மனைக்குள்ளே வச்சுருக்க முடியாது. நம்ம அடிமையாக்கிட்டோம். நம்ம வந்து வி ஒன் ஆஃப் திங். பட் தி திங், நாமளும் சூதாட்டத்தில் சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறத விரோதி உணர்ந்து கொண்டான் பாருங்க. இப்போ அவனும் மறுபடியும் சூதாடி ஆகணும், நாமளும் மறுபடியும் சூதாடி ஆகணும். அப்பாவிகள் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கோ அரண்மனைக்குள்ளே. ஸோ வா, கம், லெட்ஸ் கேம்பல் அகைன். அண்ட் தென் 12 வருஷமா 13 வருஷமா அவள் வந்து வனவாசம் பண்ணணும், அந்நியாத வாசம் பண்ணணும். மேக் இட் ஹேப்பன் லைக் தேட். ஸோ ஈஸி. நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கேன், பாம்பெல்லாம் துரத்தி இதெல்லாம் பாடுபட்டிருக்கீங்க. இப்போ கல்லை பொண்ணாக மாற்றி பெரிய பில்டிங் கட்டி, சபையை கட்டி, மக்களை கூப்பிட்டு இது பண்ணி ஒரு சக்கரவர்த்தியாக உலகத்தையே ஜெயித்து வச்சுருக்கீங்க. ஆனால் அவன் ஒரு கேம்பல்ங்கிற ஒரு வார்த்தையால் உங்கள் சர்வத்தையும் ஒரு குருடன் பறித்து கொள்கிறான். நீங்கள் அதை பார்க்கணும். ஆமாம், ஏன்னா அவனுக்கு குருடனாக இருந்தும் அவனுக்கு தரிசனம் கிடச்சிருப்பாருங்க. இவர்கள் மேற்கொள்ள முடியாதவர்கள் அப்படிங்கிற அந்த தரிசனம், அந்த வார்த்தையை அவனுக்கு கிடச்சிருக்கு பாருங்க. சரி, வாட் எவர் இட் இஸ். அப்போ அவன் ஒருத்தன் அடிமை ஆகிட்டான். அப்புறம் அவனை ராஜான்னு மறுபடியும் சொல்லி அவனை கேபிளில் கூப்பிட்டு வந்தான். அப்போ யோசிச்சு பாருங்க, அடிமை கூட சொல்லாத நீ என்ன மாதிரியான ஆள், நீ அடிமை. ஸோ சம்திங். சரி, ஸோ இப்போ நாம் வருவோம். ஆண்டு பேர் ஒரு துண்டிக்கப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம இரக்கம், தயவுங்கிற செயலில் வரணும். தயவுனா என்னப்பா? லாயல் லவ். வாட் இஸ் அபவுட் ஹீப்ரூ வேர்டு என்னது? ஹெசட். ஹெசட் தானே? சரி, ஓவர்ஃப்ளோயிங் லாயல் லவ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரம தந்தையின் அதிகாரத்துக்குள்ளே நாம் இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமாக தவிர எந்த விதமான சபதமோ வைராக்கியமோ அது அவளுக்கே முக்கியம் இல்லை. ரெண்டு நாள் போனால் பாஞ்சாலியே மறந்துடுவாள். ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். இப்போ நம்மளோட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா, அந்த ஜெயலலிதா அம்மா, அவங்கள வந்து சட்டசபையில் சில பேர் வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது சட்டசபை, அங்கே நிறைய பாதுகாப்பு இருக்குது. அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
நிறைய பாதுகாப்பு இருக்குது, நிறைய இது இருக்குது. ஆனாலும் அவங்க வந்து அவங்க பேக்ரவுண்டு பாருங்கள், அவங்க ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்கள வந்து எல்லாரும் தொட்டு பார்க்கணுன்னு ஒரு ஒரு பெரிய கூட்டம் அவர்களை சீண்டி விட்டது. அப்போ அவர்களுக்கு ரத்தப்போக்கு வந்தது. அது வந்து கருணாநிதி என்ன சொல்கிறாரு, இது வந்து மாதவிடாய் ரத்தம். ஸோ திங் இது என்னதான் வாழ்க்கைன்னு நமக்கு தெரியல. ஆமாம், இது என்னதான் மாதவிடாய் வாழ்க்கைன்னு நமக்கு தெரியல. யூ கேன் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஸ்திரீயின் வித்து அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒரு ஸ்திரீயின் பரிசுத்தம் மாதவிடாய் ரத்தம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பரிசுத்தையே நீ வந்து கொஸ்டின் பண்ணி ஒரு ஏன்னா ஒரு ஆண்கள் ஓட்டாது நமக்கு கிடைக்குமோ, அப்படி 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 ஒரு ஒரு இது இருக்கணும். ஒரு மனுஷன் ஈவாயிட்டான், அவனுக்குள்ள இடமே தெரியல, சட்டசபைங்கிறதே தெரியல, அது பப்ளிக் பிளேஸுங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் யாரும் எங்கேயும் எல்லை மீறும் செயல்படுகிறது. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ என்னதான் செய்தி. ஸோ ஷீ டசன்ட் ஹேவ் எனி ட்ரபிள். ஷீ இஸ் ஆக்ட்ரஸ். எப்பயும் அவங்கெல்லாம் நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவங்க இது மாதிரி போவாங்க, என்ன சொல்கிறது, போர் வீரர் மாதிரி போவாங்க எங்கே போனாலும். ஸோ எப்படி இருந்தாலும், ஏன்னா அவங்களோட இதுவே அதுதான், அவங்களோட டியூட்டியே அதுதான். இப்போ நம்ம தான் சொல்கிறேன், நான் ஒரு 15 வயசு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஏஜ் குறைஞ்சின்னு சொல்கிறேன். அவன் வந்து சரியாக ரொம்ப எரிச்சலாக இருக்கான். ஃபுல்லாண்டா நான் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வர சொல்லு. இப்போ நாங்கள் ஒரு ரொமான்டிக் சாங், லவ் சாங் வருது, 2 பேர் காதல் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் போய் அவன் பார்த்துட்டு வரான். பரவாயில்ல, பிரம்மத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி கண்ணெல்லாம் தெளிவாகிடுறது. வீட்டுக்கு வந்தான்னா அப்படியே சர்வ அமைதி ஆகிடுறது பிள்ளை. ஆமாம், இப்போ பிள்ளை புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறது. ஓ காட், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? திஸ் இஸ் வெரி அன்ஹெல்த்தி, யூ நோ தட். ஆமாம், இட்ஸ் வெரி 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 மச் அன்ஹெல்த்தி. நான் வந்து அப்படியான இதில் இருந்ததே இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட். என்னை அந்த அளவுக்கு நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் டு சம்திங். ஸோ சம்திங் எனக்கு ஆன்மான்னு சொன்னேல, பரமாத்மான்னு சொன்னேல, அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படி சொல்லுவாங்களோன்னு. ஸோ சம் கைண்ட் ஆஃப் வி ஹேவ் எ வேர்ட், நமக்குள்ள ஏதாவது வார்த்தை கொடுக்கப்பட்டா பாட்டியே வச்சுண்டு வச்சனம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இட் டசன்ட் ஹேவ் எனி சென்ஸ் ஆஃப் இட். பிகாஸ் நம்மளை அந்த வார்த்தை நம்மளுடைய நாவிலே நம்மளுடைய என்ன சொல்ல ஆன்மா நிலையில் இடப்படுகிறது. எப்போ உன் ஆன்மாவை நீ பயன்படுத்துப்பா, உன் தாகித்த செயலை நீ பயன்படுத்து. ஜஸ்ட் ட்ரிங்க் வாட்டர். நீ நீரை இப்போ தண்ணீர் பருக்கி பயன்படுத்து. அப்படின்னா பாவம் அடிமை தேவை இருக்கிறவா மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா அவளுக்கு தான் மாமி தேவை, அவளுக்கு தான் எதிர்காலம் தேவை, அவளுக்கு தான் மேடை தேவை, அவளுக்கு தான் பிரசங்கம் தேவை. உங்களுக்குலாம் ஒன்றும் தேவையில்லை. இட்ஸ் நாட் லைக் தட். இப்போ அடையாளம்னு பார்த்தா என் வாழ்க்கையும் அடையாளம் தான், ஓசியா வாழ்க்கையும் அடையாளம் தான். ஸோ புரியுதா? இப்போ சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் அதை தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் வந்து மைனர் ப்ராஃபிட் தீர்க்கதர்சியின் செயலில் வந்துட்டாருங்கிறாங்க. இவர் தீர்க்கதர்சிங்கிற இதை நம்ம கொடுக்க முடியாது, தீர்க்கதர்சிங்கிற ஸ்தானத்தை அவர் கொடுக்க முடியாது. தீர்க்கதர்சி இறைவன் தான். ஸோ அதனால் நமக்குள்ள களத்தை எந்த அளவுக்கு நாம் நீங்குகிறோம், எந்த அளவுக்கு நாம் உறுதியோடு சந்திக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம களத்தை சந்திப்போம். ஆனால் அது வந்து இயேசுவின் களமாக இருக்க வேண்டும், அவருடைய வருகையின் செயலாக இருக்க வேண்டும், ஆண்டவர் ஈரையவாக இருக்க வேண்டும், ப்ரொவைடராக இருக்க வேண்டும். ஸோ அப்போ ஈசாக்கை எதுக்காக ஆபிரகாம் கொண்டு போனாங்கிறது நமக்கு தெரியாது. அவனோட களம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு பிள்ளையவே அவன் கொண்டு போகிறான்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் அபவுட் குழந்தையோட கேரக்டரை பற்றியோ இல்லை எதிர்காலத்தின் செயலை பற்றியோ இல்லை. ஆனால் அவர் ஏதோ ஒரு காட்சியை பார்த்துருக்குறார். ஆமாம், அந்த காட்சி நமக்கு வேண்டாம், இது தேவையில்லை. இப்படி எத்தனை நன்மையான பிள்ளையாக இருந்தாலும், இயேசுவே இவனுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவர் தான் இதில் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறதுல அவன் துளியும் அசையாது இருந்தான். ஸோ என்ன தான் இருந்தாலும் ஆபிரகாம் பிள்ளைய பலி கொடுக்க போனது சரியா? ஆமாம், அவன் அடைத்தான் பலி கொடுக்க போனான். அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது.
சொல்லிட்டீங்க. அப்போ அவருக்கு என்ன ஏதாவது பலகீனம் வந்துச்சா? இல்லை, உள்ள பலமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்போ ஈசாக்கின் பயபக்திக்குரியவர்னு எதுக்காக சொல்லப்படுதுன்னா, அந்த நேரத்தில் பிள்ளை சோதிக்கப்பட்டாங்கிறது தான் செயல். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆமாம், எகிப்தில் மக்கள் அடிமையாக கொல்லப்பட்டும் அவர்கள் பலியாகவில்லை, அவர்கள் அடிமையாகத்தான் ஆனார்கள். ஆமாம், அதுலேயும் கணக்கு வச்சு தங்கத்தெல்லாம் எடுத்துன்னு வந்தால் அதையும் ஆலயத்தையும் கணக்கு இருந்தது. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று நமக்கு எதிர்காலம் இருக்க முடியும்னா இந்த புஸ்தகத்தில் நாம் கணக்கே எழுதப்பட வேண்டும். ஸோ ஏதாவது நம்ம பிரயாசப்பட்டிருக்கணும், ஏதாவது ஒரு இப்போ இந்த வீடியோவாவது ஆண்டவர் புஸ்தகத்தில் எழுதிக்குவாரா அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வார்த்தை பெறுவோம். பாவ நிவாரண நாள் செயலில் நாம் என்ன பண்ணுவோம்னா, அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு இருக்கக்கூடாது, புதுசாக ஒரு வார்த்தை வரணும். என்னை மறந்துடாதே அப்படிங்கிற மாதிரியான செயலில் நமக்கு ஒரு வார்த்தை வேண்டும். ஸோ இப்போ என்ன மாதிரியான வார்த்தை கிடைக்க போகிறது? நாம் வந்து நாட்டின கல்லில் நடமாடும் கல், நமக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, யாவாகி தேவன் இருக்கிறார். ஸோ இப்போ அவர் வந்து வெறும் கதாபாத்திரம் இல்லை, அவர் வந்து கதை. ஆமாம், அவர் இஸ் சம் கைண்ட் ஆஃப், நீங்கள் அவரை ரிலேட் பண்ணோம்னா இந்த ஆன்டிக் பீஸ்லேருந்து ரிலேட் பண்ணிக்கலாம். இஸ் $1 million ஒர்த்து. Oh Jesus, come, let's do this. இப்போ நம்ம வந்து என்ன மகாபரிசுத்தலத்தில் என்ன ஆகும்? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம ஜீவ விருஷம் ஆகும். ஜீவ விருஷங்கிறது சிருஷ்டி சக்கரம். சிருஷ்டின்னு நிறையா பூத்து குலங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய். அது மாதிரி ஒரு பூத்து குலுங்கும் செயல் ஒரு நல்லா கிளிப்பாக இருக்கணும்ப்பா. ஸோ சம்திங் ஸோ நான் எப்பயுமே அப்படி தான். நான் எப்பயும் நான் வந்து நித்தியத்துக்காக உழைப்பேன் ஆகும். சம்திங் வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ். ஆமாம், இதுக்குள்ளே அந்த பதிவு தானாகவே வந்ததாகும். ஆனால் நானும் ஏபிசிடின்னு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், நான் ஒரு புதிய மனிதன் தான். ஆமாம், ஏதோ ஒரு பெரிய ஆன்மாவாக நான் பிறக்கலை. ஆமாம், ஏதோ காக்கா கூட்டில் இடப்பட்ட குருவி முட்டையாக இருந்தாலும் யூ சி சம்திங் துஷ்பிரயோகம் என் மேலேயும் நடந்திருக்கு. ஆமாம், ஸோ நான் அதெல்லாம் இந்த நேரத்தில் கூட நான் வந்து மன்னிப்பு எடுக்கிறேன். ஸோ சம்திங் இட்ஸ் நாட் பி லைக் திஸ். ஆமாம், இட் மஸ்ட் பி ஓவர்டேக்கன். என்னை யாரும் இது பண்ண முடியாது, என்னை யாரும் தடைப்படுத்த முடியாது. என் வாழ்க்கையை ஒரு அரங்கமாக்க முடியாது. ஏன்னா நான் வந்து மரமாவேன். ஸோ சம்திங் அப்போ ஈசாக்கை கொண்டு போய் பலி கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு தெரியலையா அது ஒரு மரம்னு? ஆமாம், ஸோ கஷ்டந்தாங்க. ஆமாம், உலகத்திலே இருக்கிற பெரிய பாவம் கனி மரத்தை வெட்டுவது, தெரியுமா? ஆமாம், என்ன பண்ணுறது? சில மரத்தை வெட்டினா தான் கனியை பறிக்க முடியும் போல இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுறது? வாட் வி டூ? சரி, இப்போ ஸோ இப்போ மரமாவேல் அப்படிங்கிறது தான் ரோஷன்னா. ஆமாம், ஸோ நீங்கள் மரமாகிறது முக்கியம் இல்லை, மரத்துலேருந்து கனி பெறுவேல். ஆமாம், சாப்பாடு கிடைக்கும். சரி, அதுதான் பாவ நிவர்த்தி, மண்ணா கிடைக்கும். சரி அப்போ வந்து ஆண்டவர் ப்ரொவைடர், உணவளிப்பவர், பாதுகாவலர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆபிரகாமின் கதையிலே தெரிஞ்சு கொள்ளலாம். ஆண்டவர் இஸ் ஸ்டில் எ ப்ரொவைடர். ஆமாம், அது சத்சங்கம். நன்றி நண்பர்களே.